ஜீவனுள்ள தேவனுடைய சபை வீடு, அதில் என்ன இருக்கணும்னாக்க, முதலாவதாக தேவன் இருக்க வேண்டும். நல்ல அருமையான ஒரு வெளிப்பாடு. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படக்கூடியதான பயம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. எங்கே அந்த ஊசாவை அடித்தது போல் என்னையும் ஆண்டவர் அடிப்பாரோ, என் குடும்பத்தையும் ஆண்டவர் அழிச்சு போட்டுருவாரோன்னு எந்த பயம் வந்துச்சோ அந்த பயம் அந்த குடும்பத்திற்கான ஆசீர்வாதமாக மாறியது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்வளவு ஆழமான சத்தியம் பாருங்கள். தேவ பயம் இருக்கக்கூடியதான குடும்பத்தை, தேவ பயம் இருக்கக்கூடியதான கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு பெரிய அடையாளத்தை அருமையான ஊழியக்காரர் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய குறைவுகள் நிறைவாக மாறப்போகிறது, தரித்திரங்கள் மாறப்போகிறது, ஸ்தோத்திர வறட்சிகள் மாறப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இந்த நாளில் அவர் உன்னதமான வழிகளை நம்மை ஆதாயப்படுத்தி உன்னதமான ஸ்தானங்களை கொண்டு போய் விடுவதற்கு அவர் ஆயத்தமாக